வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அல்கோ ட்ரேடிங்கில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அல்கோ ட்ரேடிங் பற்றி மார்க்கெட்டில் மக்களுக்கிடையே நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நிறைய பேர் அல்கோ ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு யோசனையிலே இருக்கிறாங்க. அல்கோ ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர் இல்லை நியூ இன்வெஸ்டர்னால் அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். அல்கோ ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக் இது நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற நியூஸஸ் நிறையெல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, இதில் நம்ம ட்ரேட் பண்ணணும், எப்படி இதில் நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் ஆவலாக இருக்கிறாங்க. ஆனால் அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அல்கோ ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பேசிக், அதாவது மினிமம் மார்ஜின் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8 to 10 lakh நம்மளுக்கு தேவைப்படும். என்னடா அவன் எடுத்தோடனே 8 to 10 lakh தேவைப்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஃபர்தராக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் இந்த ஹியூஜ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எப்படி கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நார்மலாக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது பர் மந்த்துக்கு நம்ம எல்லா ட்ரேடிங் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 4 to 5% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ், அதாவது ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அது நல்ல ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மந்த்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கும் நம்ம இப்போது 2 or 3 lakhs கூட வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸஸ், அப்புறம் ப்ரோக்கரேஜ், அப்புறம் அல்கோ ட்ரேடிங்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட், இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 10 to 20,000 இதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதிகமான லாட்ஸும் எடுக்க முடியாது. உங்களுக்கு ப்ரோக்கரேஜ், டேக்ஸஸ், இது போல் நிறைய சார்ஜஸ் உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். அதுவே நீங்கள் 8 to 10 lakh இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய லாட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நிறைய லாட் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு லாட் எடுத்தாலும் ப்ரோக்கரேஜ் சேம் தான், நீங்கள் நிறைய மல்டிபிள் லாட் எடுத்தாலும் சேம் ப்ரோக்கரேஜ் தான். ஸோ இப்படி மல்டிபிள் லாட் எடுக்கும் போது உங்களுக்கு டேக்ஸஸ், மற்ற சார்ஜஸ் எல்லாமே அப்படியே 50% உங்களுக்கு கம்மியாயிடும். ப்ரோக்கரேஜை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மல்டிபிள் லாட் எடுத்தாலும் ஒன்று தான், சிங்கிள் லாட் எடுத்தாலும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு நார்மலாக வர ப்ராஃபிட்டை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த 8 to 10 lakh நீங்கள் வச்சு இது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கில் நல்லாவே ஷைன் பண்ணலாம். செகண்ட்லி, மோஸ்ட்டாக எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை நம்ம மானிட்டர் பண்ண தேவையில்லை. இதில் நம்ம இந்த அல்கோ ட்ரேடிங்கில் நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு அதில் நல்ல ஸ்ட்ராட்டஜியில் பர்டிகுலராக நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ மேக் பண்ணிவிட்டு இதில் பணத்தை லோட் பண்ணி விட்டால் போதும். நம்ம ஈவினிங் பார்ப்போம், காலையில் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் பார்த்தா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது ஆட்டோவாக நம்மளுக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணி கொடுக்கும், ஈஸியாக நம்மளுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் இதை நீங்கள் மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது அதில் நிறைய கிளிச்சஸ் வரலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப பழைய ட்ரேடிங்லாம் கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 years தான் அல்கோ ட்ரேடிங் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தது, ஆனால் நடைமுறை பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தது இப்போ கொஞ்சம் இந்த 2 years மட்டும்தான். ஸோ இதை நம்ம இந்த சாஃப்ட்வேரில் நிறையா பக்ஸ் இருக்கலாம், கிளிச்சஸ் இருக்கலாம். அதில் மேபி நீங்கள் அதிகமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் உங்களுக்கு தெரியும், ப்ரோக்கர்ஸோட சர்வர் 3 months ஒன்ஸ் டவுன் ஆகும். இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸில் எதனா ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான இப்போ ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் விழாமல் இருக்கலாம், இல்லை ட்ரேட் எடுக்கும்போது கிளிச்சினால உங்களுக்கு ட்ரேட் மிஸ் ஆகிருக்கலாம். இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் இந்த சாஃப்ட்வேர்லேயும் இருக்குது. ஸோ நம்ம சாஃப்ட்வேரை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் எவ்ரி 1 hour நம்ம இதை மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே மஸ்டானது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக் தானே, இது எல்லாமே சாஃப்ட்வேர் டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. இதை நம்ம நம்ம ஒரு அமௌண்ட் லோட் பண்ணி விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு அழகாக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட மைண்ட் செட்டே இந்த அல்கோ ட்ரேடிங்கை பொறுத்தவரை இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணும், இருந்தாலும் நீங்களாம் இதை மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ
ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோ பைலட் மோட் இருக்கும். ஆட்டோ பைலட் மோட் போட்டுருவாங்க. ஆட்டோ பைலட் மோட் போட்டதுக்கப்புறம் அங்கே பைலட் இல்லாமல் இருப்பாங்க. அந்த ஆட்டோ பைலட் மோட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிக்கிறதுக்கு பைலட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான் இந்த அல்கோ ட்ரேடிங்லேயும். நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியமானது. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கில் நல்லாவே ஷைன் பண்ணலாம், நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.